ஹாய் ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னோடய சன்னு ஒரு புது ஸ்நாக்ஸ் கேட்டார். அதுக்காக 3 பாயில்டு எக்ஸை வச்சு ஒரு பொட்டேட்டோ பால்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? 3 பாயில்டு எக் எடுத்துக்குங்க. அதை நல்லா சீவி எடுத்துக்குங்க. அது கூட பீல் பண்ண பொட்டேட்டோவை ஆஃப் எடுத்துக்குங்க. அதையும் நல்லா சீவி எடுத்துக்குங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிங்க. இது கூட நாம் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். அதை நல்லா சின்னதாக நறுக்கிக்கிங்க. அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. இது கூட மின்ட் லீஃபு, கறி லீவ்ஸு, கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையும் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. அப்புறம் காஞ்ச மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, மல்லித்தூள் 1/2 ஸ்பூனு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. அது கூட மைதா மாவு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்குங்க. இது கூட கொஞ்சம் ரைஸ் ஃப்ளோரும் சேர்த்துக்குங்க. இது கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக போட்டிருக்கேன். எண்ணெய் அதிகமாக உரியாது. தேவைக்கேற்ற மாதிரி சால்ட்டு போட்டுங்க. நான் 1/2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. இதை எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. தண்ணிலாம் ஊற்ற தேவையில்ல. பொட்டேட்டோலேயே கொஞ்சம் வாட்ரி இருக்கிறதுனால அதுவே நல்லா பால்ஸ் உருட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்குங்க. இப்போ ஒரு ரா எக்கு சொன்னேன் இல்லையா, அந்த எக்கை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்குங்க. இதுதான் பைண்டிங் கோட்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் 2 ப்ரெட்டை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக எடுத்துக்குங்க. இதுதான் நாம் பைண்டிங் இதுவாக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஏற்கனவே பண்ணி வச்சுருந்த எக்கை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் பிரெட் க்ரம்ஸும் எடுத்துக்குங்க. நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்க பால்ஸை நல்லா எக்கில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கிங்க. இதை மாதிரி இதே மாதிரி எல்லா பால்ஸையும் எக்கில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்குங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும், செட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா பாயில் ஆன பிறகு இப்போ அந்த எக் பால்ஸ் எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் மாறுது. ஸோ இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஒரு சைடு வந்துடுச்சு. ஃபுல் சைடும் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா கலரி விடுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ நாம் எடுத்து பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ பிளேட்டிங்கில் பண்ணியாச்சு. இது கூட டொமேட்டோ சாஸ் மயோனைஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா எம்மியாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இது நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.